இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த எண்டு வரைக்கும்ன்றது இப்போ தான் தெரியுது. இறைவனுக்கு வணக்கம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த தேங்க்யூ ரொம்ப நன்றி. முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் சார் விக்ரம் ஆடியோ லான்ச்சில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். எல்லோரும் படம் பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும்தான் சார் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்ன முதல் ஆள் நான் தான் சார். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வினை தாண்டி வருவாயாவோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சார் வந்திருந்தார். அதே மாதிரி இப்போ வந்திருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, சாரோட ஆடியோ லான்ச் வந்து வேட்டையாடு விளையாடு, நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன், அதுக்கப்புறம் விக்ரம்க்கும் போயிருந்தேன். 2 படமும் சூப்பர் ஹிட்டு சார். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அண்ட் யுவன் என்னுடைய ஃபேவரட், என்னுடைய பிரதர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிரசாந்த் அண்ட் சாரி யார் பேரையாக விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆர்ஜே பாலாஜி, லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கம். வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் வெந்து தணிந்தது காடு படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வரி சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸ்ன்னு சொல்லி அந்த பேர் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் அங்கிள் அவரோட அப்பாவை தான் அவர் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார். அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மெயினாக அப்பா நான் உடம்பு சரியில்லாமல் யூஎஸ்க்கு இப்போது போனப்போ முழுசாக வந்து அந்த யூஎஸ் ட்ரிப்புக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போனதுக்கு முழு காரணம் வந்து ஐஸ்வரி அங்கிள் தான். ஸோ அதை நான் என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். என்னை வந்து எப்படி எங்கள் அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது காதல் அழிவதில்லையில் என்னை பார்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஃபாதர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணே, மறக்கவே மாட்டேன்னு. அண்ட் கௌதம் மேனன், கௌதம் நானும் வந்து வினை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடா, இது 3rd டைம் கௌதம் நானும் ஒர்க் பண்ணுறது. ஒரு வாட்டி என்னால் ஏதாவது புதுசாக அவரோட பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு கௌதம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மேஜிக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் மற்ற படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு உண்மையிலே வந்து ஒரு மெனக்கெட்டிருக்காரு. சம்திங் புதுசாக மக்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எப்படி எனக்கு யுவன் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மியூசிக் கொடுப்பாரோ அதே மாதிரி ரஹ்மான் சார். அது வந்து என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாவுக்கு வந்து ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணும்போது அப்போ போய் அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு அவர் கீபோர்டெல்லாம் உடச்சிருவேன். ஸோ அப்போலேருந்து அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சேன் வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக போட மாட்டாரோ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் என்னுடைய ஒரு காட்ஃபாதர் மாதிரி எனக்கு அவர். ஸோ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபென்டாஸ்டிக்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து அந்த மல்லிப்பூ, அந்த சாங் வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கண்டினியூஸ்லி ஷோயிங் யுவர் லவ் அண்ட் பீயிங் தேர் ஃபார் மீ. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய என்டையர் டீம் ஆஃப் வெந்து தணிந்தது காடு, லைக் ஆண்டனி பிரதர், கேமராமேன் சித்தார்த், ஜெயமோகன் சார், அவர் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி இது பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரஜீவன், மை என்டையர் க்ரூ, யார் பேரையா மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ இந்த படத்தில் அவங்களோட கூட சேர்ந்து நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் சித்தி
அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க சினிமாவுக்கு. ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். காட் bless யூ. அண்ட் நீரஜ் ஃப்ரம் மலையாளம், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெந்து தணிந்தது காடு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கௌதம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்னு தான் ஒன்று கொண்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் ஓகே, பட் ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜெயமோகன் சாரோட அந்த கதை வந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி இது வந்து ஒரு புது பையன் நடிக்க வேண்டிய ஒரு படம், ஒரு புது பையன் நடிக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல இதுவே போவோம், ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஜனங்க இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு இந்த கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ திடீர்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் நீங்கள் 19 வயசு பையனாக வரணும் இதில் அப்படின்னு. 19 வயசு பையனாக தெரியாமல் நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் பை காட்ஸ் பிளெஸிங் நான் வெயிட்லாம் குறைச்சி கரெக்டாக அந்த ரோலுக்கு வந்து செட் ஆகி அந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா படம் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களுடைய வேலை. ஸோ நம்ம அதை பெருசாக நம்ம படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, இது மாசு, இது அப்படி, இது கிளாஸு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பி எந்தெந்த ஊருக்கோ போய் அங்கே கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சி நம்மளுக்காக இங்கே குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வெளியூர்லலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறையா வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டெடிக்கேஷனாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ அதுலேருந்து எப்படி ஒருத்தன் வரான் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 15th தியேட்டரில் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆடியோ லான்ச் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்கே போனாலும், இப்போ ஷூட்டிங் போயிருந்தேன், அங்கே எல்லாருமே வந்து, சார் ஆடியோ லான்ச் ஸ்பீச் என்ன சார், ஆடியோ லான்ச் ஸ்பீச்சில் என்ன சார் சொல்ல போகிறீங்க, இன்னத்துக்கு இதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, இதாக பேசுவேன் சார். இல்லை சார், போன வாட்டி நீங்கள் வந்து மாநாடப்போ வந்து நீங்கள் அழுதுட்டீங்க, ஸோ இந்த வாட்டி நீங்கள் அழுதுட்டீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக படம் ஹிட் ஆகிடும்ல. ஒரு வாட்டி தெரியாம அழுதுட்டதுக்காக எல்லா வாட்டியும் அழுவிடும்னா எப்படி? இப்போதான் அந்த அழுகையை இவங்க எல்லாம் அந்த கண்ணீரை தொடச்சி விட்டு நான் சந்தோஷமா இங்க வந்து நிற்கிறேன். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க சிம்புக்கு நிறைய ஆட்டிடியூட் ஜாஸ்தின்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஆட்டிடியூட் இப்போ கிராட்டிடியூட் தான். கிராட்டிடியூட் இஸ் மை நியூ ஆட்டிடியூட். என்னன்னா இன்னைக்கு வந்து நன்றி வந்து நிறையா வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எப்படி வேணால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிடுறோம்னா, நான் கூட நினச்சிருக்கேன் வி டிசர்வ் இட், அதனால ஏதோ அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. அவங்களுடைய நல்ல உள்ளமும் நல்ல மனசும் தான் அதை நம்மளுக்கு செய்ய வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மறக்காதீங்க, அவங்களுக்கு நன்றியோடு இருங்கன்றது தான் நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுற ஒரு விஷயம். என்னுடைய ஃபேன்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன், ரத்தம் என்னோட ரத்தமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, உடம்புல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன செக் பண்ணுவாங்கன்னா பிளட்டு தான் பார்ப்பாங்க. அது ஏன்னா பிளட்டு கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் காலி ஆகிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தம் என்றைக்குமே கெட்டே போகாது, ஏன்னா அவங்க இருக்காங்க எனக்கு. அவங்களுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக நடக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. இதுக்கு எல்லாமே வந்து இல்லை, எனக்கு நான் சந்தோஷப்படுறத விட நான் அவங்களுக்காக தான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க தான் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்திருக்கு. என் ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியல. நல்ல படங்கள், இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரியான படங்கள், உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களை மட்டும் இல்லை,
நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் பெருமைப்படுற மாதிரி இனிமேல் படங்கள் பண்ணுவேன். அதுக்கு அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஃபைனலி அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. கடைசி காலத்தில் அவங்கள என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. அது மட்டும்தான் நான் இங்கே வந்து என்னோடய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். போன வாட்டி நான் ஒன்று சொன்னேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த வாட்டி நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்த்துப்பீங்க. ஆனால் அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் ரெட் ஜெயின்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உதயன் நான் இங்கே வர முடியல. பட் அவருக்கு நான் இங்கே இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் ரெட் ஜெயின்ஸ் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சேம் திங் அப்பாவுக்கு வந்து இதுவாக இருக்கும்போது உதயண்ணாவும் சரி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் அங்கிளுக்கும் நான் இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி, பாலிவுட்டில் நம்ம வந்து சல்மான் பாயை தான் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்கிறோம். காலிவுட்டில் நம்ம எல்லாருக்குமே பிடித்த இந்த பாயை தானே நம்ம மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னென்னா லைஃப்பில் வந்து சும்மா நம்ம போய் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ 2 பேர் ஒன்றா இருக்காங்கன்னா அது வந்து லைஃப் லாங் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் இந்த நேரத்தில் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பசங்களை போட்டு கல்யாணம்னு டார்ச்சர் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரால் நிறைய தவறான மேரேஜ் கூட நடக்குது. ஸோ அதனால் பசங்க ஃபஸ்ட்டு வாழட்டும், வாழ்க்கையை பார்க்கட்டும், யார் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க இல்லைன்னு. எல்லாத்தையும் மீறி மேலே ஒருத்தர் இருக்காரு, அவராக பார்த்து ஒன்று அனுப்புவார். அது வரைக்கும் சைலண்ட்டாக வெயிட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணே. இதே மாதிரி நீங்கள் எப்பவும் ஜாலியாக இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசையும். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம்.